ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிசன் யுவர் யூடியூப் சேனல். நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் சென்டென்ஸ்னால் என்ன, லெட்டர்ஸ்னால் என்ன, அண்ட் தென் வேர்ட்னால் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் சப்ஜெக்ட் அண்ட் வேர்பை பற்றி பார்க்கலான்னு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம இன்றைக்கி சப்ஜெக்ட்னால் என்னன்னு பார்க்க போகிறோம், கூடவே வேர்ப்னால் என்ன அப்படின்னு லைட்டான டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிற ஸ்டோரியை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தானாகவே புரியும். அது பெரியவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஸ்டோரியை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே மறக்க மாட்டீங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு மூவிக்கு போக போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஒரு படத்துக்கு போக போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் தேட்டர்லலாம் போயிட்டு செட்டில் ஆகிட்டீங்க. எப்போவுமே ஒரு படம் ஸ்டார்ட் ஆகின உடனே யாரோட இன்ட்ரடக்ஷன் இருக்கும்? ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன் தான் ஃபஸ்ட்டு வரும். கரெக்டாக? யாரோட இன்ட்ரடக்ஷன் வரும்? ஹீரோவோட இன்ட்ரடக்ஷன். ரெண்டாவது தான் ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷன் வரும், அதாவது செகண்ட் இன்ட்ரோ. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மூவி போனோன்னா அந்த படத்தோட பேர் தெரியணும் இல்லையா? ஸோ நம்ம போன மூவியோட பேர் சென்டென்ஸ். நம்ம போன மூவியோட பேர் என்ன? சென்டென்ஸ். அந்த ஹீரோ சென்டென்ஸ், அதாவது அந்த படத்தில் ஒரு ஹீரோ கண்டிப்பாக இருப்பாங்க இல்லையா? ஹீரோவும் ஹீரோயினும் இல்லாமல் படமே இல்லை. ஸோ இந்த இடத்துல அந்த ஹீரோவோட பேர் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா பொருள் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது ஹீரோவை பார்த்துட்டோம், ஹீரோயினை பார்த்துடலாம். ஹீரோயினோட பேர் வேர்ப். வேர்ப்னா செயல், வினைச்சொல், வேலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம படத்தோட பேர் சென்டென்ஸ், ஹீரோவோட பேர் சப்ஜெக்ட், ஹீரோயினோட பேர் வேர்ப். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே இப்போ அதோட டெஃபனிஷனை மட்டும் பார்த்துடலாம். வாட் இஸ் சப்ஜெக்ட்? சப்ஜெக்ட் என்றால் என்ன? ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாதவங்க இல்லை கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்துக்கோங்க சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. அப்போது வாட் இஸ் சப்ஜெக்ட்? சப்ஜெக்ட் என்றால் என்ன? த சப்ஜெக்ட் இஸ் த பர்சன் ஆர் திங் தட் இஸ் பர்ஃபார்மிங் த ஆக்ஷன் ஆஃப் அ வேர்ப். இது டெஃபனிஷன். இதுக்கு அர்த்தம் என்னன்னு நான் சொல்கிறேன். அதாவது இப்போது ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போமே, அந்த சென்டென்ஸில் ஏதோ ஒரு வேலை நடக்குது, அதாவது ஆக்ஷன். ஆக்ஷனுக்கு தான் இன்னொரு பேர் வேர்ப். ஆக்ஷனுடைய இன்னொரு பேர் தான் என்ன? வேர்ப். ஓகேங்களா? வேர்பை தான் ஆக்ஷன் சொல்லுவோம், ஆக்ஷனை தான் வேர்புன்னு சொல்லுவோம். அப்போது அந்த ஆக்ஷனை, அதாவது அந்த வேலையை பர்ஃபார்ம் பண்ணுறது யார், அதாவது செய்கிறது யார்? அது ஒரு ஆளாக இருக்கலாம், அதாவது மனிதராகவோ நபராகவோ இருக்கலாம், அல்லது திங்னா என்ன? பொருளாக இருக்கலாம், உயிரற்ற பொருளாக இருக்கலாம், உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸுக்கு மட்டும்தான் ரெஸ்பெக்ட். ஹியூமன்ஸ் இல்லாமல் வேறு என்னவா இருந்தாலும், அதுக்கு உயிர் இருந்தாலும் சரி உயிர் இல்லைனாலும் சரி, ரெஸ்பெக்ட் கிடையாது. உயிர் இருக்கிறது எது? டாகு, இந்த கவ் அப்படின்ட்டு அனிமல்ஸ் எல்லாமே உயிர் இருக்கிறது தான். பட் அவங்களுக்கு மரியாதை கிடையாது. அண்ட் அந்த உயிரற்ற பொருட்கள்னால் பென், பென்சில், டேபிள், சேர்னு எல்லாமே இவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கிடையாது. பர்சனுக்கு மட்டும்தான் இங்கிலீஷில் நம்ம ரெஸ்பெக்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு தமிழில் அதோடைய மீனிங்கை சொல்லிடுறேன். சப்ஜெக்ட் என்றால் பொருள். அதாவது சப்ஜெக்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட அர்த்தம் பொருள். வேர்புனா அதோடைய அர்த்தம் ஆக்ஷன், அதாவது செயல், வேலை, வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சப்ஜெக்டை பற்றி மட்டும் பார்க்கலாம். அதாவது பொருள், சப்ஜெக்ட் என்பது ஒரு வாக்கியத்தில், சென்டென்ஸில் ஒரு செயலை செய்யும் நபர், ஹியூமன்ஸ், அல்லது பொருட்கள், திங்ஸ், உயிரற்ற பொருட்கள், மற்றும் உயிருள்ள பொருட்களான அனிமல், விலங்குகளாகவும் இருக்கலாம். இதில் என்ன சொல்கிறோன்னா, ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு வாக்கியத்தில், அதாவது சென்டென்ஸில் ஒரு வேலையை யார் செய்கிறாங்க, அதாவது நீங்கள் யார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா அதுக்கு எந்த ஆன்சர் வருதோ அதுதான் சப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மனுஷனாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், இல்லைன்னா உயிரற்ற பொருளாகவும் உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம். இது உங்கள் மைண்டில் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நம்ம படம் பார்த்துருக்கோம், படத்தோட பேர் சென்டென்ஸ், ஹீரோவோட பேர் சப்ஜெக்ட். எப்போவுமே ஹீரோ தான் ஃபர்ஸ்டில் வருவார், ஹீரோயின் செகண்டாக தான் வருவாங்க.
அதுவும் இல்லாமல் ஹீரோ பக்கத்துலேயே கூடவே தான் ஹீரோயின் படம் ஃபுல்லாக வருவாங்க. அப்போது ஒரு சென்டென்ஸில் எப்போவுமே ஹீரோ தான் ஃபஸ்ட்டு வருவார். அவர் பக்கத்துலேயே கூடவே யார் வராங்களோ அவங்க தான் வேர்ப், அதாவது அவங்க தான் ஹீரோயின். இப்போ நான் ஒரு ஷார்ட்கட் மாதிரி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டே சொன்னது தான், மூவியில் எப்போவுமே ஃபஸ்ட்டு இன்ட்ரோ யார்? ஹீரோ. அப்போ நம்ம பார்க்குற மூவியோட பேர் சென்டென்ஸ், நம்ம படத்தோட ஹீரோ பேர் சப்ஜெக்ட். படத்தில் எப்போவுமே ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோ ஹீரோ தான் வருவாங்க. சேம் லைக் நம்ம சென்டென்ஸில் அப்படிங்கிற படத்தில் எப்போவுமே ஃபஸ்ட்டு யார் வருவாங்கன்னா சப்ஜெக்ட் தான். அப்போது ஒரு சென்டென்ஸில் வாக்கியத்தில் எப்போவுமோ இல்லைன்னா அதிகமாகவோ சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு வரும். எப்படி ஹீரோ ஹீரோயின் இல்லாமல் படம் இல்லையோ அதே மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயினான சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இல்லாமல் சென்டென்ஸ் அப்படிங்கிற ஒரு படமே இருக்காது. அப்போது சப்ஜெக்ட் அண்ட் வேர்பு இல்லாமல் சென்டென்ஸ் அமையாது அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். இப்போ நம்ம ரீகால் என்ன பண்ண போகிறோம்? வாக்கியத்தில் சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அது பர்சனாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம். அது ஆக்ஷனை செய்யும், அதாவது ஒரு வேலையை செய்யும். இதுதான் சப்ஜெக்ட். இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு வேலை, வினை, செயலை செய்யக்கூடிய நபர், பொருள், விலங்காக இருக்கலாம். நம்ம சப்ஜெக்ட்ன்றது ரொம்ப ஈஸி. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வேர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரன், அதாவது ஓடு. கண்டிப்பாக இது ஒரு செயல், கரெக்டுங்களா? செயல்னா என்னது? நம்ம ஓடுனா என்ன பண்ணுவோம்? கை கால்களை அசைச்சு உடலுடைய எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் ஓடுவோம். அப்போ அது கண்டிப்பாக ஒரு வேலை தான், செயல் தான். இதை யாரெல்லாம் செய்ய போகிறாங்க? அவங்கெல்லாம் சப்ஜெக்ட். இப்போ நான் உங்களுக்கு இமேஜஸ் ஷோ பண்ணுறேன். இந்த இமேஜில் யாரெல்லாம் அந்த வேலையை செய்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த இமேஜில் விஜய் சார் ஓடி வராங்க. அப்போது இங்கே ஓடுறது இதுதான் வேலை. இந்த வேலையை யார் செய்கிறாங்க? நான் என்ன கொஷின் கேட்குறேன்? யார் செய்கிறாங்க? அப்போ யாருன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? விஜய் சார் ஓடி வராங்க. அப்போது இங்கே அந்த ஓடுறது அப்படிங்கிற வேலையை செய்கிறது யார்? விஜய் சார். அப்போ இவர் தான் சப்ஜெக்ட். அப்போ இவர் ஒரு நபர், கரெக்டாக? ஒரு ஹியூமன். அப்போ இவர் என்ன சொல்லுவோம்? பர்சன்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டாவது இமேஜ் பாருங்கள். இங்கே யார் ஓடி வரா? சீட்டா, கரெக்டாக? அப்போது இங்கேயும் ஓடுறது அப்படிங்கிற ஒரு வேலை தான் நடக்குது. ஆனால் அதை செய்கிறது யார்? சீட்டா. அப்போது எது ஓடி வருதுன்னு நான் கேட்டால் என்ன சொல்வீங்க? சீட்டான்னு சொல்வீங்க. அப்போ யார், எது அப்படிங்கிற கேள்விக்கு எந்த ஆன்சர் கிடைக்குதோ அந்த ஆன்சர் தான் சப்ஜெக்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது தேர்ட் பிக்சர் பாருங்கள். இதில் ஓடுறது விஷயம் தான் நடக்குது, ஆனால் அந்த வேலையை செய்கிறது யார்? ஃபேன். அப்போ இது ஒரு பொருள். சீட்டாவுக்கு உயிர் இருந்தது, ஆனால் அது அனிமல். ஃபேனுக்கு உயிர் கிடையாது, ஸோ இது திங். ஆனால் ரெண்டையுமே நம்ம என்ன சொல்லுவோம்? திங் அப்படின்ற கேட்டகரி தான் பிரிப்போம். பர்சன் யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்போம்னா நம்ம ஹியூமனுக்கு கொடுப்போம். அப்போ ஹியூமன், அனிமல் அண்ட் திங், இவங்க 3 பேருமே ஓடுறது அப்படிங்கிற வேலையை செய்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சப்ஜெக்ட். ஸோ நான் இப்போ அடுத்த பிக்சர் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் அஜித் என்ன பண்ணுறாரு? ஃபைட் பண்ணுறாரு, ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறாரு? இப்போ ஃபைட் பண்ணுறது யார் அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன ஆன்சர் சொல்வீங்க? அஜித். அப்போது இங்கே சப்ஜெக்ட் யார்? அஜித் சார் தான். ஏன்னா அந்த ஃபைட் பண்ணுறது ஒரு வேலை, அந்த வேலையை செய்கிறது யார்? அஜித் சார். அப்போது இதுதான் சப்ஜெக்ட். ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சால் இந்த மாதிரி சப்ஜெக்டை கமெண்ட்ஸில் பாயிண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அது நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சப்ஜெக்ட்னா என்னன்னு இன்னும் டீட்டெயிலாகவும் வேர்பை பற்றியும் பார்த்துடலாம். தேங்க்யூ.